بسم الله الرحمن الرحيم الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون. الله أكبر. وقال الله سبحانه وتعالى ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء. وقال الله سبحانه وتعالى إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا. وقال الله سبحانه وتعالى إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا. وقال رسول الله صلى الله عليه وسلم طوبى لعبد جعله الله مفتاحا للخير ومغلاقا للشر. وقال رسول الله صلى الله عليه وسلم الناس معادن كمعادن الذهب والفضة خيارهم في الإسلام خيارهم في الجاهلية خيارهم في الجاهلية خيارهم في الإسلام إذا فقهوا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قبل احترام கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இரக்கம் செய்யக்கூடியவர்களையும் ஆகக்கூட இரக்கம் காட்டக்கூடியவன். எந்த நபிய எல்லா மனிதர்களுடைய ஹிதாயத்துக்கு அனுப்பினானோ அவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹும் கரீம், அவனுடைய நபியும் கரீம். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், அவனுடைய நபி ரஹ்மத்துல் லில் ஆலமீன். எல்லா மனிதர்களையும் ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவம் அவங்களுக்கு கொடுத்தது அல்லாஹ் மட்டும்தான். அனைத்தும் அவனுடைய கட்டுப்பாட்டில் அவனுடைய கைக்குள்ளே இருக்குது. இந்த நேரத்தில் முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய வடக்கில், கிழக்கில், தெற்கில், மேற்கில், விவசாயிகளில், அரசியலில், தொழில் செய்யக்கூடியவங்களில், படித்தவங்களில், படிக்காதவங்களில், ஆண்களில், பெண்களில், வியாபாரிகளில், விவசாயிகளில், எல்லாரிடத்துலையும் ஒரு பிரச்சனை சமத்துவமாக இருக்குது. அதில் முதலாவது ஒவ்வொருத்தரும் என்ன விரும்புகிறாங்கன்னு சொன்னால் நிம்மதியை விரும்புகிறாங்க. கிராமத்தில் வாழக்கூடியவங்க, நகரத்தில் வாழக்கூடியவங்க, எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், முழு உலகத்தில் எத்தனை மக்கள் மனிதர்கள் வாழ்கிறாங்களோ எல்லாருடைய முதல் எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால் நாங்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக வாழணும். எங்களோட உயிர், எங்களோட பொருள், எங்களோட சொத்து, செல்வம், எங்களோட பிள்ளைகள், எங்களோட குடும்பங்கள் எங்கேயுமே அச்சுறுத்தலான ஒரு 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 ஹாலத், ஒரு நிலைமை இருக்கப்படாது. எல்லாரும் விரும்புகிறாங்க நிம்மதி, பாதுகாப்பு. ரெண்டாவது மஸ்அலா, ரெண்டாவது நிலைமை எல்லாரிடத்துல சமமானது என்னான்னு சொன்னால் அதுதான் ரிஸ்குடையது. எல்லாரும் விரும்புகிறது என்னான்னு சொன்னால்
எந்த வழியிலாக இருந்தாலும் அவருக்கு வருமானம் இருக்கணும், ரிஸ்க் இருக்கணும் என்றத எல்லாரும் விரும்புகிறாங்க. மூணாவது மஸ்அலா எல்லாரிடத்துலையும், மூணாவது விஷயம் எல்லாருக்கும் மத்தியில் சமத்துவமாக இருக்கிறது. எல்லாரும் விரும்புகிறது என்னண்டா, எனக்கு எதிரி யாரும் இருக்கப்படாது, எல்லாரும் என்னையோட முஹப்பத் வைக்கணும். கடைசி எல்லாருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மஸ்அலா அது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் சொர்க்கம் கிடைக்கணும், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கும். சொல்கிறாங்க, அல்லாஹுடைய ஷான், அல்லாஹுடைய உயர்வு அந்தஸ்து எப்படியாக்கப்பட்டதுண்டா, அல்லாஹுக்கு எங்களோட எல்லாமே அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் மூலமாக எப்படியாக்கப்பட்ட ஒரு பூர்த்தியான தீன் தந்தான்னு சொன்னால், வாழ்க்கையோட எந்த ஒரு பகுதியோ எந்த ஒரு தோற்றமோ இல்லை, அந்த பகுதியுடைய அந்த தோற்றத்துக்குரிய வழிகாட்டல் நபியுடைய வாழ்க்கையில் நபி கொண்டு வந்த தீனில் கொடுக்காத அப்படி ஒன்றுமே இல்லை. எந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்தான். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇஸ்னிஹி வ சிராஜம் முனீரா. அன்பான நபி அவங்களே, நாங்கள் உங்களே எல்லாருக்கும் சாட்சியாக அனுப்பிக்கிறோம், அல்லாஹின் பக்கம் தாயாக ஆக்கி அனுப்பிக்கிறோம். அந்த தாவத்தும் நீங்கள் எப்படியாக்கப்பட்டதாக கொடுப்பீங்கன்னு சொன்னால் நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒரு தாவத்தாக. மனிதனுடைய ஒவ்வொரு அமல்கள், ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு பேச்சுக்கு பெரிய பெரிய சிறப்புகளை, நன்மாராயங்களை நீங்கள் சொல்லுவீங்க. அதனால தான் எங்களோட ஃபஸாயிலே அமால், ஃபஸாயிலே சதகாத்தில் இருக்குது. இது சும்மா வாசிக்கிறதுக்குரியதல்ல, வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அது பயன்படுத்துறதுக்குரியது. மௌன யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ சரி நீங்கள் ஒரு அமலை செய்கிறீங்கன்னு சொன்னால், அந்த அமலுடைய ஃபதீலத்தை சிறப்பை தலையில் வச்சு கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்க. நீங்கள் தக்பீர் கட்டு நீங்கள் அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லி நீங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டுறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த எண்ணத்தில் தக்பீர் கெட்டோண்டா, அல்லாஹ் தன்னுடைய முழு ரஹ்மத்தையும் கொண்டு என் பக்கம் கவனம் செலுத்துகிறான்னு சொல்லி என்ற எண்ணத்தோடு நீங்கள் தக்பீர் கெட்டோணும். இதே நிலைமை தான் முழு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் இருக்கணும். எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறதோ அனைத்து கட்டங்களுடைய சிறப்பும் தலையில் வச்சு கொண்டு தான் அந்த நிலைமையில் அந்த செயலில் ஈடுபடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்டுன்னா, ஒவ்வொரு ஆண் பெண்ணையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும். மக்களே அல்லாஹ் ஏற்றுக்கோங்க, ஜனங்களே அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க, எதெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் அல்லாஹ் இடத்துல கேளுங்க. ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கோங்க, ஒரு மனிதன் தன்னுடைய தாவத் அதை மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு முதல்ல அவங்களோட மைண்ட் செட்டை செய்யணும், அவங்களுக்கு மாஹோலை சீர்படுத்தணும். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபால இருக்கிறாங்க, எல்லா மக்களையும் ஒன்று கூட்டினாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு படை இந்த மலைக்கு பின்னுக்கு இருக்குது. சுபவாகிறதுக்கு முன்னால் நீங்கள் இங்கிருந்து வெளியாகலன்னு சொன்னால் அந்த யுத்தப்படை உங்களின் மீது தாக்கம் செலுத்தி உங்களை அழிச்சு போட்டுடும். நீங்கள் என்ற பேச்சை ஏற்றுக்கொள்வீங்களா? இப்படி சொன்னால் எல்லா முஷ்ரிக்கீன்களும் சொன்னாங்க, உங்களைய பற்றி நீங்கள் பொய்யன் என்ற
பொய்ன்றது எங்களோட கற்பனையில் கூட ஒரு நாளும் வந்ததில்லை. நீங்கள் உண்மையாளர், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாளராக ஏற்றுக்கொண்டீங்கண்டா பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த மக்களோட சிந்தனையை சரிப்படுத்தினாங்க, மைண்ட் செட்டை செஞ்சாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் அந்த அளவு நீங்கள் என்னை உண்மையாளராக கருதுறீங்கண்டா கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், நிச்சயமாக வெற்றி அடைவீங்க. ஏண்டா நீண்ட காலமாக இந்த மக்கள் களிமாண்டு உண்டை கேட்டதே இல்லை. லாத்துண்டும் உஸ்ஸாண்டும் அந்த அந்த சிலைண்டும் இந்த சிலைண்டும் இதைத்தான் கண்டு கொண்டு கேட்டுக்கொண்டு வணங்கி கொண்டிருந்தாங்க. அதனால் இதை கேட்டோடனே ஓட்டம் ஓடிட்டாங்க. எப்படி பாலைவனங்களில் மிருகமோடும் அதை மாதிரி ஓட்டம் ஓடிட்டாங்க. இதென்ன இவர் சொல்கிறாரு, இது நாங்கள் இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்லை வாழ்க்கையில். ஆனால் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் மீது நாங்கள் அர்ப்பணமாக ஆகணும். பூர்த்தியான ரஹ்மத்துள்ளவங்க, இரக்கமுள்ளவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்லல, நீங்கள் இந்த பேச்சை ஏற்றுக்கொள்ளலையா தொலைஞ்சு போங்க நரகத்துக்குன்னு செல்லல. அவங்களுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. முழு ஆதரவோடையும் அவங்களுக்கு பின்னால் முயற்சி செஞ்சாங்க. இன்றைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டி நாளண்டைக்கு, இவங்க இல்லாட்டி புள்ள, புள்ள இல்லாட்டி பேரன், எவன் சரி ஒத்தன் என்ற பேச்சை ஏற்றுக்கொள்ளுவான். அந்த அளவு பரிசுத்தமான உள்ளத்தோட நபி அவங்க முயற்சி செஞ்சாங்க. யார் சரி ஒத்தர் என்ற பேச்சை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அநியாயம் செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஷேபே அபி தாலிப் என்ற அந்த பள்ளத்தாக்கில் போட்டு நபி அவங்களை அடைச்சாங்க. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாள் அல்ல, 4 மாதம் அல்ல, 2.5 வருஷம் நபியோட குடும்பத்தையும் அதில் போட்டு அடைச்சாங்க. சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மார்பில் இருக்கக்கூடிய பாலும் காஞ்சி பெய்திரி சும்மா மாறுட. இது எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுத்தாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகளை திறந்தான். அதனால தான் பெரியார்கள் சொல்லுவாங்க, இந்த உழைப்புடைய ஆரம்பம் சிரமங்களும் கஷ்டங்களும் தான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எங்களோட பாதையில் கஷ்டங்களையும் சிரமங்களையும் பொறுத்து கொண்டு முயற்சி செய்வாங்களோ நாங்கள் அவங்களுக்காக வேண்டி பாதைகளை வழிகளை திறந்து கொடுத்து கொண்டே போவோம். அதே முஷ்ரிக்கீன்கள், அதே காஃபிர்கள், எவங்க அல்லாஹுடைய பேரை கேட்கறதுக்கே தயார் இல்லையோ, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குர்பானி முயற்சி, தியாகம், முஜாஹதாக்களின் காரணமாக, நபியுடைய துஆக்கள், நபியுடைய கண்ணீரின் காரணமாக, நபியுடைய ஃபிக்ர் கவலையின் காரணமாக அதனால தான் எங்களோட வேலையில் இஹ்லாஸ், அல்லாஹுடைய பேர் அல்லாஹுக்காக வேண்டிய, அல்லாஹுடைய வேலை அல்லாஹுக்காகவே, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு அடிப்படையிலையும் இந்த வேலையில் தீனில் எங்களுக்கு இருக்கப்படாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கப்படாது, வெறுமனே அல்லாஹுக்காக மாத்திரம். இதே மாதிரி வேலையில் முழு கவனத்தோடையும் ஈடுபடணும். அல்லாஹ் எங்களுக்கு இந்த வேலையை தந்திருக்கிறான். இந்த வேலையுடைய தகாசாக்களை, தேவைகளை பூர்த்தி செய்கிற நேரத்தில் அது மஸ்தூராத்லேயோ, மகாம்லேயோ, வெளியிலேயோ, தன்னுடைய ஊர்லேயோ, வெளியூர்லேயோ கவனத்தோடு இந்த உழைப்பில் ஈடுபடணும். அப்போ நான் சொல்லி கொண்டிருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது கொடுத்த தாவத், ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னத்தை பின்பற்றது அவ்வளு சுன்னா. முதலாவது சுன்னத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட என்னன்னு சொன்னா, எந்த சுன்னத்தின் உடைய காரணமாக எல்லா
ஹிதாயத்துடைய வாசல்களும் திறக்கப்பட்டுச்சோ அந்த முதலாவது சுன்னத் வந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, ஏ ஜனங்களே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, நீங்க வெற்றி அடைவீங்க. ஆரம்பத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளல, ஆனால் முழு நம்பிக்கையும் இருந்துச்சு யார் இவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு சொல்லி. ஒரு முறை ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழுகுறாங்க, வாப்பா இந்த கிஸ்ரா கைசர் எப்படி ஆடம்பரமான ராஹத்தான நிம்மதியான வாழ்க்கை அவங்களுக்கு, ஆனால் உங்களையே பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் இந்த நேரம் பாயில் படுத்துக்கொண்டு உங்களோட உடம்புல எல்லாம் அந்த பாயுடைய அடையாளங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகளே அளவானம், உங்களோட வாப்ப எப்படியாக்கப்பட்ட தீன அல்லாஹ் இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னா சொன்னாங்க, அந்த தீனில் ஆகிரத்துடைய வாதாக்கள் வேற, ஆனால் உலகத்திலே மக்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்துடைய சந்தோஷத்துடைய நிம்மதியுடைய வாழ்க்கை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அப்போ ஆரம்பத்தில் நான் சொன்னேன் 4 விதமான பிரச்சனைகள் மக்களுடைய இருக்குது. அந்த எல்லா பிரச்சனைகளுக்குரிய தீர்வும் அல்லாஹ் இதில் வச்சிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ல. கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுடைய இந்த 4 பிரச்சனைகளுக்குரிய தீர்வும் நபியுடைய அந்த முதலாவது தாவத், அந்த முதலாவது கலிமால அதில் தான் தங்கியிருக்குது. அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம். யார் ஈமான் கொண்டு எப்படியாக்கப்பட்ட ஈமான், அந்த ஈமான்ல எந்த ஒரு கலப்படமும் இல்லை, ஹாலிஸ் பரிசுத்தமான அல்லாஹுவின் மீது உள்ள ஈமான். அல்லாஹ் மட்டும்தான் எல்லாம், அல்லாஹுக்குரிய தான் எல்லாம், யாரை கொண்டும் எதுவும் நடக்காது. லாஃப நஷ்டம், கண்ணியம், கேவலம், வாழ்க்கை, மௌத்து, ஆரோக்கியம், நோய், இந்த எல்லாமே தனிமையான அல்லாஹ் தனிப்பட்ட அல்லாஹுடைய கட்டுப்பாடு அவனுடைய கைக்குள்ளத்தான் தங்கியிருக்குது. எப்போ ஈமான் வருமோ ஈமானுடைய மீராஸ், அதாவது அனந்தர சொத்து தான் அமனாக இருக்குது. அமன் என்று சொல்றது நிம்மதி, பாதுகாப்பு. எவ்வளவு ஈமான் கூடுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பும் நிம்மதியும் கூடும். வீட்டில், ரோட்டில், ஊரில், நாட்டில், முழு உலகத்திலையும். எங்களோட முயற்சி ஆலமி முழு உலகத்துக்கும் சொந்தம், முழு உலகத்துக்கும் உரியது. 3 நாள் போறீங்களோ, சில்லா போறீங்களோ, நீங்கள் ஒரு நாட்டுக்கு போறீங்களோ, பெரியார்கள் சொல்லுவாங்க, எப்பயுமே நீயத்து வைங்க, முழு உலகத்துக்கும் உரிய முயற்சியாக நான் செய்கிறேன்னு சொல்லி. எனக்கு நல்ல நினைவிக்குது, நான் நிசாமுத்தீனில் உட்காந்து இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் மௌலானா இனாமுல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தை ஓதினாங்க. வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். சொன்னாங்க, இந்த ஆயத்தில் 3 விஷயம் இருக்குது. வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், இந்த ஈமானுடைய கலிமாவை கொண்டு, இந்த ஈமானுடைய கலிமாவை கொண்டு ஒவ்வொரு உம்மத்தையும் முழு உலகத்துடைய பொறுப்புதாரி. ஏன்னு சொன்ன, எந்த நபியுடைய கலிமாவை நீங்கள் ஓதிக்கிறீங்களோ அந்த நபி முழு உலகத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டவங்க. அதனால தன்னில் இருந்து முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கணும் என்றது இந்த கலிமால தங்கி இருக்குது. சொல்லாங்க, ஃபிக்ர் இருக்கணும் முழு உலகத்துடைய ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தீன் வரும் என்ற ஃபிக்ர் இருக்கணும். அதோட வஅமில சாலிஹன், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அமல் கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யணும்.
சொன்னாங்க ஒரு மனிதன், ஹஜ்ரத்ஜி சொன்னாங்க, ஒரு மனிதன் உலகமெல்லாம் சுத்துறாரு, அந்த நாடு இந்த நாடு, அந்த ஊர் இந்த ஊருன்னு போயிட்டு முயற்சி செய்கிறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் முழுமையான ஷரியத் இல்லைன்னு சொன்னால் அவருடைய உழைப்பு அது அறக்குறையானது. இன்னொரு நபர் இருக்கிறாரு, வாழ்க்கையில் 100க்கு 100 ஷரியத் இருக்குது, தீன் இருக்குது, சுன்னத் இருக்குது, அல்லாஹுடைய கட்டளைகள் இருக்குது. ஆனால் உம்மத் எங்கே போகுதுன்ற, உம்மத்துடைய நிலைமை என்ன என்ற, உம்மத்துடைய கொள்கை என்ன, உம்மத் எந்த தவறான கொள்கையில் இருக்குது, உம்மத்துடைய இபாதத்துடைய நிலைமை என்ன, உம்மத்துடைய அஹ்லாக்குடைய நிலைமை என்ன, உம்மத்துடைய கொடுக்கல் வாங்கலுடைய நிலைமை என்ன, உம்மத்துடைய குடும்ப வாழ்க்கையுடைய நிலைமை என்ன, இதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அவர் 100க்கு 100 தீன் உள்ளவராக இருக்கிறாரு, ஆனால் உம்மத்தை பற்றி கவலை இல்லைன்னா அவருடைய வாழ்க்கையும் அறக்குறையானது தான். அதுக்கு பின்னால் சொன்னாங்க, எந்த மனிதனுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரெண்டையும் நசீபாக்குவானோ அவர் தான் பூர்த்தியான மனிதர், அவர் தான் பூர்த்தியான மனிதர். அப்போ எங்களுடைய இந்த முயற்சியில் முதலாவது ஃபிக்ர் எங்களையே பற்றி இருக்கணும். நான் பரிசுத்தமானவனாக, நான் தீனுள்ளவராக, என்ற வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதிகளிலையும் 100க்கு 100 தீனுள்ளவராக நான் மாறணும். ஒவ்வொரு மனிதனிடத்துல 3 சிஃபத் இருக்கணும். அமானிதம் இருக்கணும், நேர்மை உள்ளவராக இருக்கணும், வாதாவை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கணும். எந்த வாதாவை, எந்த உடன்படிக்கை அல்லாஹோட செஞ்சிருக்கிறோமோ, யா அல்லாஹ் நீயே தான் மாபூத், அதாவது உன்னை மட்டும்தான் வணங்குவோம், நீ தான் மஸ்ஜூத், உனக்கு மட்டும்தான் சுஜூத் செய்வோம். எனக்கு நினைவிருக்குது, இங்கே ஒரு பெரியார் இருந்தாங்க. அவங்க கனவுல ஒரு முறை என்கிட்ட சொன்னாங்க, சஜதால நீ இங்கே வா, உனக்கு ஒரு விஷயத்தை படிச்சு தாரேன், நீ சுஜூதில் அந்த மஅபூதி அந்த மஹ்பூபி அந்த மஸ்ஜூதி என்று சொல்லி 300 முறை ஓதிவானி, அல்லாஹுடைய நெருக்கம், அல்லாஹுடைய முஹப்பத் உண்ட உள்ளத்தில் நிரம்பி உனக்கு அல்லாஹுடைய நெருக்கம் மிக வேகமாக கிடைக்கும். நோக்கம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சுருக்கம் என்னன்னு சொன்னால், அல்லாஹுவின் மீது எப்படியான ஈமான் இருக்கணும்னு சொன்னால், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், கலப்படமே இல்லாத பரிசுத்தமான ஈமான் உள்ளத்தில் நாங்கள் கொண்டு வரணும். அநியாயம் என்ன, துல்மண்டா என்ன, கண்ணில் போட வேண்டிய கண்ணாடியை காலில் உடுத்தன்னு சொன்னால் இது அநியாயம். சொல்றாங்க, அப்ப ஈமான்ல அநியாயம் இல்லாம, அதுல கலப்படம் இல்லாமன்னு சொல்றது, ஈமான் எந்த முறையில் அமையணுமோ அந்த முறையில் 100க்கு 100 அல்லாஹ்வன் மட்டும் நம்பி அவனின் மீது மட்டும் தன்னுடைய பூர்த்தியான யகீனை ஏற்படுத்தி கொள்றது. இந்த ஈமானை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒரு சஹாபிக்கு நபி அவங்க இந்த கலிமாத்துகளை படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. இதை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்க, உள்ளத்தில் நிம்மதி உங்களுக்கு வரும். இது அவங்களுக்கு மட்டுமில்லை, இது எங்கள் எல்லாத்துக்கும் உரிய வழிகாட்டல் தான். மக்கள் வந்து சொல்றாங்க, ஹசரத் இந்த நேரம் உள்ளத்தில் டென்ஷனாக இருக்குது, கவலையாக இருக்குது, தடுமாற்றமாக இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குது, சொல்லிவாங்க அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆன்னு சொல்லி. முழு உலகத்திலே முதலாவது விஷயம் அமன் வாரத்துக்கு, நிம்மதி பாதுகாப்பு வாரத்துக்குரிய சபப் ஈமான்ல தான் இருக்குது. முழு ஷரியத்துடைய, முழு தீனுடைய, முழு இஸ்லாத்துடைய ரூஹ், உயிர் வந்து இங்கிருந்து தான் ஆரம்பம். பூர்த்தியான ஈமான், அமன், பாதுகாப்பு, நிம்மதி என்றது ஈமானுடைய அனந்தர சொத்து.
ரெண்டாவது பிரச்சனை மக்களுக்குரியது என்ன? ரிஸ்க்குரிய, வருமானத்துக்குரிய, வாழ்க்கையுடைய தேவைகளுக்குரிய பிரச்சனை. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எந்த ஒரு ஊர் மக்கள், நாட்டு மக்கள், பிரதேச மக்கள் ரெண்டு விஷயம் செய்வாங்கண்டா, ஈமான் கொண்டு அல்லாஹ் அச்சம் கொண்டு பயந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஆக பயங்கரமான விஷயம் என்னான்னு சொல்லி. சொன்னாங்க, அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய அதிருப்தி இருக்குதே, இது ஆக பயங்கரமான விஷயம். நிம்மதி வரும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்றது மூலமாக, ரிஸ்க் வரும் அந்த ஈமானோட தக்வாவை வாழ்க்கையில கொண்டு வரது மூலமாக. இந்த ரெண்டு விஷயத்தை மக்கள் செய்வாங்கன்னு சொன்னா, எந்த ஊர்ல உள்ளவங்களும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹுடைய சிஃபாத்துகளின் மீதும் ஈமான் கொண்டு தக்வாவை, அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்துல கொண்டு வருவாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய ரிஸ்குடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்து பூர்த்தி செஞ்சு கொடுப்பான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்க. குர்ஆன்ல எத்தனை ஆயத்துகள் இருக்குது, அந்த ஆயத்துகள் எப்போ இறங்கிச்சு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்துக்கு தோதுவாக அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஒரு நபி வாரதாக இருந்தால் அது ஹஜ்ரத் உமராக இருப்பார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர் எந்த வழியில் போவாரோ ஷைத்தான் அந்த வழியில் போக மாட்டான். இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து, கண்ணியம், கௌரவம் உள்ள, தரஜா உள்ள மனிதர். பணிவு எவ்வளவு இருந்துச்சு. ஹஜ்ரத் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்குறாங்க, இந்த குர்ஆன்ல இத்தகுல்லா 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 அல்லாஹ்வை பயப்படுங்கன்னு சொல்றாங்களே, சொல்லப்பட்டிருக்குது, இந்த தக்வான்னு சொன்ன என்ன? ஹஜ்ரத் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு பயான் செய்யல, ஆச்சரியமான ஒரு உதாரணம் ஒன்றை சொல்லி தக்வாவை விளங்கப்படுத்தினாங்க. சொன்னாங்க, அமீருல் மோமினின், நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு மனிதரை இங்கே இருந்து ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு போகணும், அவர் இருக்கிற இடத்துலேருந்து போக வேண்டிய இடத்துக்குரிய வழி இருக்குது, மிச்சம் ஒடுக்கமானது, ரெண்டு பக்கமும் முள்ளு உள்ள செடி கொடிகள் இருக்குது, போக வேண்டிய இடம் தூரமானது, பாதை மிச்சம் நீளமானது, ஆனா அந்த பாடு ஒடுக்கமானது. இதே மாதிரி ரெண்டு புறமும் முள்ளுகள் உள்ள என்ன சொல்றது செடி கொடிகள் இருக்குது, காற்று வேகமாக வீசுது. இதே மாதிரி அவர் உடுத்திருக்கிற உடுப்பு மிச்சம் மெல்லிசானது. இவர் என்ன செய்வாரு, இவருக்கு எல்லா புறத்தாலேயும் இவருக்கு எல்லா புறத்தாலேயும் சிக்கலாக இருக்குது. பாத நீளமானது, ஒடுக்கமானது, ரெண்டு பக்கமும் முள்ளுகள் இருக்குது. நான் என்ன சொல்லுது, மெல்லி ஒடுப்படுத்திருக்கிறார், காத்து வேகமாக வீசுது. சொல்றாங்க, இந்த மனிதர் இப்படியாக்கப்பட்ட ஒரு நிலைமையில எப்படி அவர் அடைய வேண்டிய இடத்தை போயிட்டு அடையிறதுக்கு மிச்சமா பயந்து பயந்து பாதுகாத்து தன்னுடைய இடத்தை போயிட்டு அடைவாரோ, அத மாதிரி தண்ட வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு பேரு தான் தக்வான்னு சொல்றது. தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதிகளில், விவசாயத்தில், என்ன சொல்ல, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஆண்களுக்கு மத்தியில், பெண்களுக்கு மத்தியில், விவசாயத்தில், அரசியலில், எல்லா சந்தர்ப்பங்களிலையும் அல்லாஹுடைய கோவத்திலிருந்து பயந்து 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 தன்னை பாதுகாத்து எப்படி இந்த மனிதர் போனாரோ அத மாதிரி இவர் போவாரு.
அச்சுறுத்தல்கள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய இச்சைகள் வருவது. வேகமான காத்து வீசுற மாதிரி இச்சைகள் அவருக்கு எல்லா புறத்தாலையும் வந்து கொண்டிருக்குது. இந்த உலகம்ன்றது ஒரு மனிதன் இச்சையை பூர்த்தி செய்யறதுக்குரிய இடமாக ஆக்கல்ல. இது அல்லாஹுடைய அஹ்காமாத்துகள் பூர்த்தி செய்யறதுக்குரிய இடம். இச்சைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன் நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். உங்களோட மனசு எதிர்பார்க்கக்கூடிய ஆசை வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கக்கூடிய இடம் எங்க? சொர்க்கம் தான். உலகம் அல்ல, உலகத்தில் இல்லை. இங்க அஹ்காமாத்துகள் அல்லாஹுடைய கட்டளைகள் பூர்த்தி செய்கிற இடம், அங்க உங்களோட ஆசைகள் பூர்த்தி செய்கிற இடம். அதனால தைசு சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜீப் விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. நாங்க நிலைமைகளுடைய அடிமை அல்ல. ஹாலாத்துகள் நிலைமைகள் மாறி மாறி இருக்கும். வெளிச்சமாக இருக்குது, இருளாக இருக்குது. இன்றைக்கு வியாபாரம் ஹோண்டு சொல்லி போகுது, நாளைக்கு அப்படியே டிம்மாகுது. இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறார், நாளைக்கு நோயுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு வசதி இருக்குது, நாளைக்கு வசதி இல்லை. பொண்டாட்டிட பிரச்சனை, மகண்ட பிரச்சனை, மகள்ட பிரச்சனை, மருமகண்ட பிரச்சனை, மருமகள்ட பிரச்சனை. இது நிலைமைகள் வாழ்க்கையில். நாங்கள் நிலைமைகளுடைய அடிமை இல்லை, நாங்கள் அஹ்காமாத்துகளுடைய அடிமை, அல்லாஹுடைய கட்டளைகளுடைய அடிமை. எந்த அடிமை, எந்த மனிதன், எந்த ஆண், எந்த பெண், எந்த நிலைமையில் எங்கே இருக்கிறாங்களோ, எந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, அவங்க இதை மட்டும் தெரிஞ்சு கொண்டு வாங்கன்னு சொன்னா, இந்த நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளை என்ன, அல்லாஹுடைய அமர் என்ன, அந்த கட்டளை அந்த அமரை பூர்த்தி செய்யறதுக்குரிய நபியுடைய வழிமுறை என்னான்னு சொல்லி விளங்கி கொள்வாருண்டா, தின்றாரு, குடிக்கிறாரு, விற்கிறாரு, வாங்குறாரு, எதை செய்யறதாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு விஷயத்தையும் அறிஞ்சு செஞ்சு கொள்வாருண்டா அவருடைய செயல் தீனாக ஆகும். தீன் வெற்றிக்குரியதாக அவருடைய வாழ்க்கையை வெற்றிக்குரியதாக ஆக்கி விட்டுடும். அதனால தான் மௌலானா யூசுப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மனிதன் எந்த திசையின் பக்கம் தன்னுடைய முகத்தை செலுத்துவாரோ அந்த திசையில உள்ள ஊசியும் அவருக்கு விளங்குவான். ஆனா முதுகு புறம் எங்க இருக்கிறதோ அங்க இருக்கிற மலையும் விளங்காதான். சொல்லுவாங்களாம், எங்கள்லையும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், பெரும் பெரும் உலமாக்கள், அங்கேயும் எல்லா விதமான மக்களும் இருந்தாங்க. ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, சின்னவங்க, வசதி உள்ளவங்க, வசதி இல்லவங்க, விவசாயம் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க, வசதி உள்ளவங்க, வசதி இல்லாதவங்க. ஆனால் இந்த எல்லா மக்களும் அவங்களோட காலங்களில், நபியுடைய காலத்தில், குலஃபாய் ராஷிதீன்களுடைய காலத்தில், அவங்களுக்கு பின்னால் வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவங்களுக்கு பின்னால் வந்த முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், முஃப்திமார்கள், இமாம்கள், அவங்களுடைய காலத்தில் எல்லாருடைய உள்ளத்துடைய திசையும் குர்ஆனின் பக்கம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய தீர்வையும் எங்க தேடினாங்க? அல்லாஹுடைய குர்ஆன்லையும் நபியுடைய வாழ்க்கையிலையும். நிறைய அழக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹஜ்ரத் யூசுப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழுவாங்களாம், சொல்லுவாங்களாம், எப்ப உம்மத் குர்ஆனை முன்னுக்கு வைக்க வேண்டியதை பின்னுக்கு போட்டுட்டு முதுகுக்கு பின்னுக்கு வைக்க வேண்டியது எல்லாம் கண்ணுக்கு முன்னால தனக்கு முன்னால கொண்டு வந்து போட்டுச்சோ, சொல்லாங்க. நேத்து மௌலானா இப்ராஹிம் தேவ்லா சாப் பயான் பண்ணாங்க தானே, எங்கட இந்த உழைப்புல இல்மு திக்ருடைய முக்கியம். எப்படி ஒரு கோச்சி போற பீல் இருக்குது, அதனுடைய 2 பகுதி தான் இல்மும் திக்ரும். அப்போ எவ்வளவு தூரமான இடமா எவ்வளவு தூரம் போகணுமாக இருந்தாலும் அந்த ரேல் ட்ரக் வந்து சரியாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு வேகமாக போயிட்டு உங்களோட அடைய வேண்டிய இடத்தை அடைஞ்சு கொள்ளையிலும்.
இதே மாதிரி தான் குர்ஆன் எதை செய்ய சொல்லியிருக்குதோ, எதை செய்ய வானம் என்று சொல்லியிருக்குதோ, எதை ஹலால் என்று சொல்லியிருக்குதோ, எதை ஹராம் என்று சொல்லியிருக்குதோ, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தையும் அதுக்கு பின்னால் உள்ள காலங்கள்லையும் 100க்கு 100 அவங்களோட கவனம் இங்கே தான் இருந்துச்சு குர்ஆன்ல. அதனால தான் ஹஜ்ரத் மௌலானா இல்யாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எங்கட இந்த உழைப்புகள், நாங்கள் கஸ்தில் போகிறது, ஜமாத்தில் போகிறது, உழைப்பு செய்கிறது, அலைகிறது, திரிகிறது எல்லாம் இதனுடைய நோக்கம் என்ன? மக்களுடைய உள்ளம் படைப்பினங்களில் இருந்து ஹாலிக்கின் படைச்சவனின் பக்கம், அஸ்பாபுகளில் இருந்து அமால்களின் பக்கம், துனியால இருந்து ஆகிரத்தின் பக்கம் அவங்களோட உள்ளத்துடைய கவனம் செலுத்தப்படணும். சொன்னாங்க, ஆரம்ப காலத்திலுடைய உழைப்புடைய அமைப்பு எப்படி இருந்துச்சுண்டா, ஹஜ்ரத் மௌலானா இல்யாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஜமாத் அனுப்பினாங்க முஃப்தி கிஃபாயத்துல்லா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல. ஜமாத்தை சொல்லி அனுப்பினாங்க, நீங்கள் போகிற வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஆலிம், அவர் எதையெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் 100க்கு 100 பாடமாக்கிட்டு வந்து எனக்கு படிச்சு தாங்க அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்லி 3 நாள் ஜமாத் ஒன்று அனுப்பி வச்சாங்க. சொன்னாங்க, ஆரம்ப கட்டத்தில் முஃப்தி கிஃபாயத்துல்லா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல தன்னுடைய உழைப்பை முன் வச்ச நேரத்தில் இப்படித்தான் செய்ய போறேன்னு முஃப்தி கிஃபாயத்துல்லா சாஹிப் சொன்னாங்களாம். சரி இல்யாஸ், நீங்கள் சொல்றீங்க இப்படி உழைப்பு, இதை யாரு செய்ய போறேன்னு சொல்லி. ஒவ்வொருத்தரும் அவங்களோட உடலை பொருள் எடுத்துக்கொண்டு அவங்களோட ஊட விட்டு குடும்பத்தை விட்டு அல்லாஹுடைய பாதையில் வெளியாகி தீன படிக்கணும்னு சொல்லி அப்படி தண்ட தலையில் ஒரு சிந்தனை முன் வச்சாங்க. இல்யாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்டாங்கன்னா, இது யாரு செய்ய போற இல்யாஸ்? நல்ல விஷயம்தான். மௌலானா இல்யாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போயிட்டு முயற்சி செஞ்சு ஒரு 3 நாள் ஜமாத்தை தயார்படுத்தி அனுப்பி வச்சாங்க. மௌலானா இல்யாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஜமாத் 3 நாளைக்காக வேண்டி போயிட்டு இருக்குது. சொல்லாங்க, அவங்களோட ஊட தட்டிட்டு ஊட கதவை திறந்த உடனே இந்த ஜமாத்தை பார்த்து சொன்னாங்களாம், இப்ப யார் என்ன சொல்லுவாங்க, இப்ப யார் என்ன சொல்ல போறாங்க, இப்ப யார் என்ன சொல்ல போறாங்கண்டு இது அவங்களோட கேள்வி கேட்டாங்களே, இதை யாரு செய்ய போறண்டு அதுக்குரிய பதில் அவங்களாகவே சொல்றாங்களாம். இப்ப இல்யாஸ் இதை செஞ்சு காட்டிட்டாரு, இப்ப யார் என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி. சொல்றாங்க, ஆரம்ப கட்டத்தில் உழைப்பு செய்யக்கூடியவங்க முழு கவனத்தோட உழைப்பு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஹாஜி நசீம் சாஹிப் அந்த காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். மௌலானா இல்யாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சபைகளுக்கு வரப்போகக்கூடியவராக இருந்தார். அவருடைய ஒரு ஹாதிம் ஒன்று இருந்தார். அந்த ஹாதிம் ஒரு நாள் வந்து மௌலானா இல்யாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாராம், ஹாஜி சாஹிப் வந்து என்னைய வேலையிலிருந்து என்னைய விரட்டிட்டாரு, இப்போ எனக்கு ஒரு வேலை வெட்டியும் இல்லை. மௌலானா இல்யாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஹாஜி சாஹிப் வந்தால் நான் கேட்குறேன்னு சொல்லி, இவர் என்ன பிழை செஞ்சார் நீங்கள் அவரை விலக்கி போடுறதுக்குன்னு சொல்லி. அடுத்த ஜுமைராத்துக்கு ஷபே ஜும்மாக்கு வந்தாங்க அந்த ஹாஜி சாஹிப்.
ஹஜ்ரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களாம், ஹாஜி சாப் நான் கேள்விப்பட்டு நீங்கள் அவரை வெயிலிலிருந்து விலக்கிட்டீங்கன்னு சொல்லி. அப்போ இவர் சொன்னாராம், ஹாஜி சாப் சொன்னாராம், அவர் அவருடைய பிள்ளைக்கு ஒரு கடையை திறந்து கொடுத்திருக்கிறாரு, அதனால தான் விலக்கி விட்டேன்னு சொல்லி. கேட்டாங்களாம், என்ன மகனுக்கு ஒரு கடையை திறந்து கொடுக்கறது ஒரு குத்தமா? அந்த ஹாஜி சாப் சொன்னாங்களாம், மௌலானா ஆரம்பத்தில் கடை இல்லாமல் இருக்கிற நேரம் இவர் 100க்கு 100 ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு ஏண்ட வேலை வெட்டிகளை செஞ்சு தந்தார். ஆனால் இப்போ கடை திறந்த உடனே இவருடைய தலை யோசனை இங்கே இருக்கிறது குறவு, கடையில் தான் கூட இருக்கிறது. மௌலானா இலியாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்தோஷத்தில் குதிச்சு எழும்பி வஹ் வாஹ் வஹ் வாஹ் வஹ் வாஹ்ன்னு சொன்னாங்களாம், ஹாஜி சாப் நீங்கள் என் உழைப்புக்குரிய மிகப்பெரிய ஒரு உசூலண்டை படித்து தந்துட்டீங்க. இந்த உழைப்பு இது முழுமையான கவனத்தை தேடுது. இஹ்லாஸ் இருக்கிற மாதிரி இஸ்திஹ்லாஸும் இருக்கணும். உழைப்பு முழு கவனத்தோடையும் செய்யப்படணும். கவனம் அங்கிட்டு இங்கிட்டு பைத்திரப்படாது. 4, 5, 10, 15 வேலை செய்யக்கூடியவராக இருக்கப்படாது சொன்னாங்க. அதனால நாங்கள் செய்யக்கூடிய உழைப்பு, முழு உலகத்திலையும் செய்யக்கூடிய இந்த உழைப்பு இது 100க்கு 100 தன்னுடைய முழு கவனத்தையும் இந்த உழைப்பில் செலுத்தி செய்ய வேண்டிய உழைப்பாக இருக்குது. மூணாவது விஷயம், இன்றைக்கு எல்லாரும் விரும்புறது என்ன? உலகத்தில் எல்லாரும் என்னைய நேசிக்கணும், எனக்குன்னு ஒரு எதிரியே இருக்கப்படாது. இதனுடைய தீர்வும் அல்லாஹ் ஈமான்ல தான் வச்சிருக்கிறான். யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்வாங்களோ அல்லாஹ் சொல்றான் நாங்கள் அவங்களோட அன்பை மக்களோட உள்ளத்தில் போடுவோம். ஒரு முறை பாடத்தில் ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிஷ்காத் ஷரீஃபுடைய பாடத்தில் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்களாம், எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, அது செய்கிறாங்க சொன்னாங்க. மிஷ்காத் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது என்னண்டா, மனிதன் எப்போ தனிமையில் பாவங்கள் செய்வாரோ, யாரும் காணையும் இல்லை, அதை பற்றி கேள்விப்படையும் இல்லை, மனிதனுடைய தனிமையுடைய பாவங்கள் இருக்குது, அது மூமீன்களோட உள்ளத்தில் அவருடைய வெறுப்பையும் குரோதத்தையும் வெறுப்பையும் உருவாக்கும். இதே மாதிரி தனிமையில் யார் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை நேசித்து அல்லாஹோட பேசி அல்லாஹுடைய ஜிக்ர் திலாவத்தில் நல்ல அமல்கள் ஈடுபடுவாங்களோ, அதனால தான் ஹஜ்ரத் ஜி மல்ஃபூசாத் இருக்குது, தஹஜ்ஜத்தில் குர்ஆன் ஓதுறது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது. அதனால தான் நாங்கள் பார்த்தோம் ஹஜ்ரத் ஜி இனாமுல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட 30 வருஷ காலத்தில் எப்படி மௌலானா இலியாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் பார்த்து ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்களோ, தன்னுடைய வஃபாத் வரையில் 30 வருஷம் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் குர்ஆனை பார்த்து ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க. நான் இதெல்லாம் சொல்கிறதுக்குரிய காரணம் என்னென்ற சகோதரர்களே, நாங்கள் சும்மா நிறைய விஷயங்கள் கேட்கறைத்தான். அல்லாஹ் முதலாவது செல்லக்கூடியவனுக்கு இதை வாழ்க்கையில் கொண்டு வரத்துக்கு தௌஃபீக் செய்யணும். அதுக்கு பின்னால் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இதை நசீபாக்கணும். மல்ஃபூசாத்தில் இருக்குது, தஹஜ்ஜத்தில் குர்ஆன் ஓதுறது அல்லாஹுக்கு மிச்சவும் விருப்பமானது சொன்னாங்க. அதனால் ஈமானுடைய வராசத், ஈமானுடைய மீராஸில் முதலாவது அமன், பாதுகாப்பு, நிம்மதி, ரெண்டாவது ரிஸ்க் கிடைக்கிறது, மூணாவது முஹப்பத் கிடைக்கிறது மக்களுடைய. ஒவ்வொருத்தரும் மௌத்தாகணும். யாரும் உலகத்துக்கு வரல அவருக்கு மௌத்துண்டு இல்லைன்னு சொல்லி அப்படியாக்கப்பட்ட உத்தரவு வரல. உலகத்துக்கு வந்த ஒவ்வொருத்தருமே மௌத்தாவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியமிட்டு சொன்னாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி,
யாருடைய கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உயிரிக்குதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக மௌத்துக்கு பின்னால் ஒன்றோ சொர்க்கம் மட்டும்தான் இருக்கும், இல்லாட்டி நரகம் மட்டும்தான் இருக்கும். ஒன்றோ சொர்க்கம் இல்லாட்டி நரகம் மட்டும்தான் இருக்கும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில் மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் இருந்தாங்களே, அவங்க இந்த 3 விஷயம் ஒரு நாளும் நம்பல. அல்லாஹ்வை நம்பையும் இல்லை, ரசூலை நம்பையும் இல்லை, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நம்பையும் இல்லை. அதனால தான் பாருங்க, குர்ஆனுடைய ஆரம்பத்திலே இந்த 3 அடிப்படையும் பேசப்பட்டிருக்குது. ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். அப்படி வாரத்தில் பாருங்க, வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். ஈமான் மறைவான விஷயங்களை நம்புறது. எந்தெந்த விஷயங்களை நம்புமாறு ஈமான் கொள்ளுமாறு குர்ஆன் சொல்லியிருக்கிறதோ, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ, அந்த அனைத்து விஷயங்களையும் கண்ணால் காணக்கூடியதை விட உறுதியான முறையில் நம்புறது. சஹாபாக்களுடைய ஈமான் அப்படியாக்கப்பட்ட ஈமானாக இருந்துச்சு. அதனால தான் அவங்களோட ஈமான கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கி வச்சிருக்கிறான். ஹதரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு தன் வீட்டில் இருக்கிறாங்க. ஹதரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு மனிதர் வந்து சொன்னார், உங்களோட வீட்டுக்கு நெருப்பு பிடிச்சிருக்குது. 2வது மனிதர் வந்து சொல்றார், நெருப்பு பிடிச்சிருக்குது. 3வது வந்து சொல்றார், உங்களோட வீட்டுக்கு நெருப்பு பிடிக்க போகுது, இல்லாட்டி பிடிச்சிருக்குது. சொன்ன 3 பேரும் உண்மை பேசக்கூடியவங்க. சொன்னாங்க, இல்லை ஒரு நாளும் நடக்காது. 4வது மனிதர் வந்து சொல்றாரு, சொன்னாங்க நெருப்பு பிடிச்சிச்சு. அப்படியே லைனில் ஒரு வீடுக்கு பின்னால் இன்னொன்று, ஒன்றுக்கு பின்ன இன்னொன்று 10 வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அன்னைக்கு நூந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை தானே நான் ஃபஸ்ட்டுக்கே சொன்னேன், என் வீடு பத்தவே இல்லாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இது எப்படி நடந்துச்சு? சொன்னாங்க, ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட துஆ, நான் சில கலிமாத்துகளை ஹுதூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ற ஈமான் என்னான்னு சொன்னா, அல்லாஹ் உண்மையானவன், அல்லாஹுடைய பேச்சு உண்மையானது. முழு உலகமும் கண்ணால பொய்ய பார்க்கலும் தவற பார்க்கலும், வாயால பொய்ய பேசலும் தவற பேசலும், காதால பொய்ய கேட்கலும் தவற கேட்கலும். ஆனா அல்லாஹுடைய பேச்சு அது ஒரு நாளும் பொய்யாக இயலாது. அல்லாஹ்வை விட உண்மையானவன் வேற யாரும் இல்லை. அல்லாஹுடைய ரசூலை விட உண்மையானவங்க இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆல படிச்சு தந்தாங்க. யார் இந்த துஆவை ஓதுவாரோ அவருடைய வீட்டுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராது. இந்த துஆவை நான் ஓதி வந்தேன், அதனால் எனக்கு தெரியும் என் வீட்டுக்கு ஒரு நஷ்டம் வராது. அதனால சகோதரர்களே, பெரியார்களே, எங்களோட உழைப்புடைய அடிப்படை என்ன? ஈமான் பில் கைப். எத்தனை விஷயங்கள், எத்தனை நன்மாராயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ, எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்குதோ, இதை செஞ்சா இது கிடைக்கும், இதை செய்யலாட்டி உங்களுக்கு இது கிடைக்கும். நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்குது, எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்குது, நியமத்துகளும் சொல்லப்பட்டிருக்கு, அதாவும் சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களோட உழைப்புடைய முக்கியமான ஒரு பகுதி இல்முடைய திக்ர். எங்களோட உழைப்புடைய முக்கியமான ஒரு விஷயம் இல்மும் திக்ரும். அங்கே ஆரம்ப உம்மத்துடைய பகுதியை பார்த்தா அந்த முழு உம்மத்துடைய முழு கவனமும் இல்மும் திக்ர்லையும் இருந்துச்சு. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه.
சரி சொல்கிறாங்க ஹஜரத் முகீரா பின் ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனா முனவ்வராக்கு வெளியே தன்னுடைய கால்நடைகளை மேய வச்சு கொண்டிருந்தாங்க. திடீரென்று தூசி கிளம்பி கொஞ்ச நேரத்துக்கு போகிற அப்படியே தூசி அமைஞ்சதுக்கு பின்னால் சில முகங்களை கண்டாங்க. இந்த மக்களை கண்டுன்னே ஒரேடியாக எல்லா மிருகங்கள் அது இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போனாங்க. அந்த மக்கள் இடத்துல கேட்டாங்க, நீங்கள் யார்? சொன்னாங்க, நாங்கள் தாயிஃப் மக்கள். கேட்டாங்க, தாயிஃபை சேர்ந்தவங்களா? சொன்னாங்க, தாயிஃபில் நிறைய கபீலாக்கள் இருக்குது. எந்த கபீலாவை சேர்ந்தவங்க நீங்கள்? சொன்னாங்க, நாங்கள் பனு சகீஃபை சேர்ந்தவங்க. எங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாக தாவத்தை கொண்டு போனாங்களோ, எந்த மக்களை பற்றி நபி அவங்க நல்லெண்ணம் வச்சாங்களோ, இவங்க நல்ல மக்கள், புத்திசாலிகள், யோசனை உள்ளவங்க, மக்கா வாசிகள் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லைன்னு சொல்லி அங்கே போனாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சொன்னாங்க, தாயிஃபை சேர்ந்தவங்களா? பனு சகீஃபை சேர்ந்தவங்களா? அப்போ எங்கே போகிறீங்க இப்போ? அந்த மக்கள் சொன்னாங்க, நாங்கள் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தர்பாருக்கு போகிறோம், கலிமாவை சொல்ல போகிறோம். சொன்னாங்க. ஆச்சரியப்பட்டாங்க, இவங்க அந்த தாயிஃபுடைய மக்களா? சொன்னாங்க, ஆச்சரியம். எந்த பனு சகீஃப் கல்லடிச்சு தொந்தரவு கொடுத்து விரட்டினாங்களோ, அந்த பனு சகீஃபுடைய சந்ததியில் வந்த ஒருத்தர் தான் முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க தான் இங்கே வந்தாங்க சப்கான்டினென்ட்டுக்கு, இந்த இந்தியாவுக்கு. எங்கட இஸ்லாம் எல்லாம் அவங்களோட பகுதியில் சேர்ந்தது தான். சனா ஹஜரத் முகீரா பின் ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாத்தையும் ஓட்டம் ஓடினாங்க மதீனாக்கு. இடையில ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சான். கேட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, முகீரா என்ன நடந்துச்சு? எங்கே ஓடுறீங்க? இங்கே இப்படி இழைச்சி எங்கே ஓடுறீங்க? சொன்னாங்க, விடுங்க அபூபக்கர், எப்படியாக்கப்பட்ட சந்தோஷமான செய்தின்னு சொன்னா விடுங்க. சொன்னாங்க, நாங்கள் எப்படின்னு சொன்னால் சல்லி ஒரு 2 சல்லி கையில் கிடைச்சேன்னு சொன்னால், ஒரு 4 பைசா கையில் கிடைச்சேன்னு சொன்னால் எங்களோட சந்தோஷத்தோடைய உலகமே வேறு, கால் நிலத்தில் இல்லை. அதில் தபக்கறது எல்லாம் அவங்க கேட்டாங்க, முகீரா என்ன சொன்னாங்க? விடுங்க, கேட்கவான, அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷ விஷயம். கேட்டாங்க, என்ன ஆம்பளை புள்ள கிடைச்சா இல்லாட்டி வியாபாரத்தில் பெரிய ஒரு லாபமா? சொன்னாங்க, புள்ளைய பற்றி கேட்குறீங்களா? 100 புள்ள, நான் 100 புள்ளைய கையால் அடக்கிட்ட 120 புள்ள வாழ்ந்து கொண்டு இருக்குது என்னையோட. நாங்கள் உங்களே மாதிரி 2-3 புள்ள இல்லை. சரி, நாங்களே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிக்கிறோம், 2 இல்லாட்டி 3க்கு மேலே இல்லைண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்படி பொம்பளைய கல்யாணம் முடிங்கண்டா நிறைய பிள்ளைகளை பெற்று தரக்கூடிய பொம்பளை முடிங்க. ஏன்? நாளைக்கு நீங்கள் அதிகமாக என் உம்மத்துக்கு எவ்வளோ அதிகமான மக்களை சேர்த்து தருவீங்களோ அந்த அளவுக்கு நான் அதை கொண்டு சந்தோஷப்படுவேன்னு சொல்லி.
சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அதனால் சீரத்தை படிக்கணும், இல்மை படிக்கணும், படித்து கொடுக்கணும், அமல் செய்யணும், அமல் செய்விக்கணும். சொன்னாங்க ஹஜரத் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை ஒன்றுமில்லை, பனு சகீஃப் தாயிஃப் வாசிகள் அவங்க கலிமாவை ஏற்றுக்கொள்றதுக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க, அதுதான் சந்தோஷம் என்று சொல்லி. சொன்னாங்க சீரத்துடைய சஹாபாக்களோட வாழ்க்கையில் நிறைய படிப்பினைகள் எங்களுக்கு இருக்குது. சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு சிஃபத் தான் எப்பயும் வந்து ஒத்தருக்கொத்தர் அடுத்தவருக்காக விட்டு கொடுக்குற, அடுத்தவரை விட முந்திரத்துக்கு, அடுத்தவருக்கு அதாவது நலவுல ஒத்தருக்கொத்தர் போட்டி போட்டு முந்திரத்துக்கு எப்பயும் முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முகீரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களாம், முகீரா, வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் எனக்கு அவ்வலியத்தை ஒரு ஃபர்ஸ்ட் இடத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு சான்ஸாக மாறிக்குது. ஆனால் நான் விரும்புகிறேன் இந்த இடத்துலையும் அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கணும். இந்த செய்தியை போய்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லி நபியை சந்தோஷப்படுத்தி நபியோட துஆவை பெற்றுக்கொள்கிற அந்த அவகாசம் சான்ஸ் எனக்கு கிடைக்கணும்ன்றதை நான் விரும்புகிறேன். சொல்லாங்க சஹாபாக்களோட சிஃபாத்தை பாருங்க, நன்மைகளில் போட்டி போடுறதுக்கு ஒருத்தருக்கொத்தர் முந்தி கொள்றதுக்கு முயற்சி செய்கிறது. ஆனால் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மதித்து நடக்கக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க.
দুঃখতা সব কিছু আছে দিনের জন্য ব্যবহার করার জন্য। আল্লাহ তাআলা আমাদের তো ইরাদা নিয়ত হওয়া চাই, ব্যবহার তো আল্লাহ তাআলাই করবেন। কাকে আল্লাহ তাআলা কখন কি হিসেবে ব্যবহার করবেন, কীভাবে ব্যবহার করবেন কেউ বলতে পারে না। উনি ঘটনা শুনেছেন ওনাদের এলাকাতে মুম্বাইয়ে সিনেমা করতো একটা লোক ছিল, নাম ছিল মিহির কুমার। সেখানে ছেলে কলেজে পড়তো, তারপরে ভার্সিটিতে গেছে। আগে যে ছেলেটা নজওয়ান ছেলে তার নাম ছিল ইউসুফ। আগের ক্লাসে পড়বে এটার জন্য যে পরিমাণ ফিস ভর্তি হইতে লাগবে তার টাকা ছিল না, কোনোভাবে সে ব্যবস্থা করতে পারতেছিল না, যার কারণে তার পড়ালেখা বন্ধ হওয়ার উপক্রম ছিল। খুব ছেলে ছিল হিন্দু, সে এটা দেখতে যে ছেলেটার পড়ালেখা বন্ধ হয়ে যেতেছে, সে তাকে ওখান থেকে নিয়ে আসছে মুম্বাই তার অফিসে নিয়ে আসে। অফিসে বলছে যে ছেলে ভার্সিটিতে ভর্তি হইতে যে খরচ লাগবে এবং পড়ালেখা শেষ হওয়া পর্যন্ত যত খরচ তার আমার অফিস থেকে বহন করা। சொல்கிறாங்க அந்த ஹஜரத் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்படி சொன்னாங்க, அதில் ஹஜரத் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு தண்டை வியாபாரத்தில் வேலை வெட்டியில் தன்னுடைய மிருகங்களை மேய்க்கிறத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் எப்போ எந்த அளவு எப்படி எந்த அளவுக்கு கவனம் தீனுடைய உழைப்பில் இருந்துச்சுன்னு சொன்னால், தன்னுடைய வியாபாரத்தில் தன்னுடைய ஒரு வேலை வெட்டியில் தன்னுடைய மிருகங்களை பராமரிக்கிறதுல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்கே தீனுடைய ஒரு நுஸ்ரத், தீனுடைய ஒரு விஷயத்தை கண்ணால் கண்டாங்களோ அந்த மக்களை கண்ட உடனே தன்னை எல்லாத்தையுமே மறந்து அதை எல்லாத்தையும் இருக்கிற இடத்துல அப்படியே விட்டுட்டு ஓட்டமாக வேகமாக என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மக்களுடைய வருகையை பற்றி நன்மாராயம் சொல்ல போனாங்க. சொன்னாங்க, இதுதான் சஹாபாக்களுடைய அதாவது கவனம், அவங்களுடைய இஸ்திக்லாஸ் அவங்களுடைய தீனில் இருந்தது. அவங்களோட தீனுடைய விஷயத்தில் ஒரு நாளும் அவங்களோட உலகம் ஒரு 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 தடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கல்ல. சொல்லாங்க, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்த உடல், பொருள், நேரம், சொத்து, செல்வம் இருக்குது, இது எல்லாமே இது அல்லாஹுக்குரியது. இது ஒன்றும் எங்கடது இல்லை. இது எல்லாத்தையும் அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக, செலவழிக்கக்கூடியவங்களாக, அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாங்கள் இதுகளை செலவழிக்கக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கணும். இதுதான் முதல் பாடம் சஹாபாக்களுக்கும் படித்து கொடுக்கப்பட்டது. இதே தான் முதல் பாடம் எங்களுக்கு இந்த உழைப்பில் படித்து தரப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது நானும் அல்லாஹுக்குரிய எந்த ஒன்றுமே எனக்கு சொந்தமானதல்ல, நானும் எனக்கு சொந்தமானவன் இல்லை, என்ற பொருட்களும் எனக்கு சொந்தமானதில்லை, நானும் அல்லாஹுக்கு சொந்தமானவன். இதே மாதிரி என்ற பொருட்களும் எனக்கு என்னென்ன நியமத்துகள் கிடைச்சிருக்குதோ இந்த எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமானது. சஹாபாக்களுடைய சீரத்துகள், ஹயாத்து சஹாபால அமல்களின் சிறப்புல இருக்கக்கூடிய சம்பவங்கள், சீரத்துடைய கிதாபுகள் இருக்கக்கூடிய சம்பவங்கள், விஷயங்கள் இருக்குது. இது வெறுமனே கதைகள் மாதிரி வாசிக்கிறதுக்கல்ல, இது உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரத்துக்கு எங்களுக்கு ஒரு படிப்பினையாக தரப்பட்டது. লোকেরা যাদেরকে কেউ নিজেদের চাকরি দেওয়ার জন্য তৈরি ছিল না, বাড়ির নকল বানাবে এটার জন্য তৈরি ছিল না, যারা একবেলা খাইবে তার একবেলা খাওয়ার কিছু তাদের তৈরি ছিল না, এই সাহাবা এই সমস্ত লোকেরা যখন রাসূল আকরাম সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লামের হাত দিয়ে বায়াত করলেন, বায়ানা আলা ইয়াদি রাসূলিল্লাহ সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম আলা সামি'i ওয়াস তাআত, সর্ব অবস্থায় আপনাকে মানব, আপনার অনুসরণ করে চলব, হালত মুওয়াফিক হোক তাও মানব, হালত মুওয়াফিক না হোক তাও মানব।
சஹாபாக்கள் எப்படியாக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள யாரும் ஆட்சி செய்கிறதுக்கோ அவங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்கோ அவங்களோட ஒரு தொடர்பு வச்சு கொள்றதுக்கோ யாரும் விரும்பாத ஒரு சமூகம் தான். அப்படியாக்கப்பட்ட ஒரு 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 அற்பமான ஒரு சாதாரணமான சமூகமாக இருந்தாங்க. ஆனால் எப்போ ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையில் பைஅத் செஞ்சு அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டு நபியாக ஏற்றுக்கொண்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கவனத்தை அல்லாஹுடைய தீனின் பக்கம் செலுத்தினாங்களோ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படியான வாழ்க்கையை கொடுத்தவன் அல்லாஹ் தான். அரசனுக்கெல்லாம் அரசன், ஆட்சியை கொடுக்கிறவன் பறிக்கிறவன் அல்லாஹ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ற வாழ்க்கை அவங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். எவ்வளவு அழகான முறையில், எவ்வளோ நளினமான முறையில், எவ்வளோ நற்குணங்களோடு அவங்களுக்கு தீனை முன் வச்சாங்க. இந்த உங்களுக்கு தரப்பட்ட உடல், பொருள், நேரம், வாழ்க்கை இது ஒன்றுமே உங்களோட சொந்தமானதல்ல, இது எல்லாமே அல்லாஹுடையது. இதெல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானது. இதெல்லாம் எங்கே நீங்கள் செலவழிக்கணும், எப்படி செலவழிக்கணும்னு சொல்லி சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்து சஹாபாக்களை உயர்ந்த அந்தஸ்துள்ள மக்களாக மாற்றினாங்க. நாங்களும் இதே மாதிரி நல்லடியார்கள்ட, அல்லாஹுடைய நேசர்கள்ட, அல்லாஹுடைய அவுலியாக்களுடைய சுஹ்பத்தில் இருந்து நாங்கள் படிக்கணும். சஹாபாக்கள் நபியுடைய சுஹ்பத்தில் இருந்து தான் தீனை படித்தாங்க. நபியுடைய கையை கொடுத்து பைஅத் செஞ்சாங்க. யா ரசூல் அல்லாஹ், சந்தோஷத்திலேயோ கவலையிலையோ சாதகமான நிலைமையிலையோ பாதகமான நிலைமையிலையோ வாழ்க்கையில் செழிப்பிருக்கிற காலத்திலேயோ அல்லது தங்கடங்கள் இருக்கிற காலத்திலேயோ எல்லா காலங்கள்லையும் அல்லாஹ் சொன்னதை நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்று நடக்கத்தான் செய்வோம். வாழ்க்கையோட எந்த நிலைமையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வோம், உங்களோட கட்டளைகளை தான். சொல்றாங்க ஹந்தக்குடைய யுத்தத்தில் அந்த ஹந்தக்க தோன்றாங்க. அஹலி யுத்தத்தில் மஷூரா செய்யப்பட்டுச்சு. இந்த யுத்தத்தில் அஹலி தோண்டப்படணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேருடைய ஜமாத்தை தயார் செஞ்சு நீங்கள் இங்கே இருந்து இங்கே தோண்டுங்க, நீங்கள் இங்கே இருந்து அங்கே தோண்டுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கொடுத்தாங்க. எப்படி எங்கட உழைப்பில் இருக்குதோ நீங்கள் பக்கத்து பள்ளியில் போயிட்டு முயற்சி செய்யுங்க, நீங்கள் அந்த பள்ளியில் போயிட்டு முயற்சி செய்யுங்க, நீங்கள் அந்த பள்ளியில் போயிட்டு முயற்சி செய்யுங்கண்டு எங்களுக்கு பெரியார்கள் என்னென்ன உழைப்பில் எங்களுக்கு படித்து தந்திக்கிறாங்களோ எல்லாம் சீரத்தை முன் வச்சு தான் படித்து தந்திக்கிறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு இந்த விளக்கத்தை நசீபாக்கணும். எங்களுக்கு தரப்பட்ட உழைப்பு ஒரு நாளும் கற்பனைக்குரிய உழைப்பல்ல, இதெல்லாம் சீரத்திலேருந்து தான் எடுத்து தந்திக்குது. இதைத்தான் நாங்கள் சொல்கிற பெரியார்களுடைய சொஹபத்தில் இருந்து படிங்கன்னு சொல்லி படித்து கொடுங்க சொல்லாங்க. அகலியை தோன்றுறாங்க. சில சஹாபாக்கள் பலகீனமானவங்களாக இருந்தாங்க, சிலவங்க சக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க. அதனால் யார் தன்னுடைய சக்தி உள்ளவங்க அவசரமாக வேலை முடித்தா அவங்க பலகீனமானவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால தான் எங்களோட உழைப்புலையும் பாருங்கள், எங்கே நல்ல உறுதியுள்ள சாத்திகள் இருக்கிறாங்களோ பக்கத்தில் பலகீனமான ஒரு மஹல்லா இருக்குது, நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் அங்கே போய்ட்டு முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி.
சொன்னாங்க அந்த ஹந்தக்க தோன்ற நேரத்தில் ஒரு 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 10 பேருடைய ஒரு கூட்டம் ஜமாத் தோண்டி கொண்டு போகிறாங்க. திடீர்னு ஒரு பெரிய ஒரு கல் தோன்றுது. எல்லாரும் அடித்தாங்க, முயற்சி செஞ்சாங்க, உடைக்க பார்த்தாங்க, ஆனால் அது உடையதில்லை. சஹாபாக்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலாவது அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் தான் வைப்பாங்க. நாங்கள் தான் உலகத்தில் எங்கெங்கோ எல்லாம் சுற்றி திரிகிறோம். வீட்டில் பிரச்சனையா, வியாபாரத்தில் பிரச்சனையா, விவசாயத்தில் பிரச்சனையா, எந்த பிரச்சனை வந்தாலும் முதலாவது பாருங்க அல்லாஹ் ரசூலில் இதுக்கு என்ன வழிகாட்டல் வச்சிருக்கிறாங்கண்டு. இது சஹாபாக்களோட சிஃபத்தாக இருந்துச்சு. தின்றதுக்கு ஒன்றுமே இல்லை, 3 நாளாக பசியில் இருக்கிறாங்க, வயிற்றில் கல் கெட்டிருக்கிறாங்க, கல் உடையதில்லை. எங்கே போனாங்க? நேரடியாக போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பெரிய ஒரு கல்லொண்டு இடையில வந்திருக்குது, எல்லாரும் பலகீனம், அதுக்கு முன்னால் யாருக்குமே அதை அடித்து உடைக்கலாம் இருக்குது, 3 நாள் தின்னாமல் இருக்கிறோம் நாங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுமனே துவா செஞ்சுட்டு அனுப்பல, உடையதில்லையா போங்க நான் துவா செய்கிறேன்னு சொல்லி, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யட்டும் சொல்லி இல்லை. எங்களே போல யாரு சார் எங்கள்கிட்ட ஒரு தேவை உண்டு கேட்டு வந்தா நான் சொல்ல இப்படி ஒரு தேவை உண்டா, சார் நான் துவா சார் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சும்மா துவா செஞ்சுட்டு உடல்ல, இது எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. நபி அவங்க எலும்பி போனாங்க. இதே மாதிரி இந்த உழைப்புலையும் எங்கெங்கேயாச்சும் பலகீனங்கள் இருக்குது, மக்களுக்கு எங்களோட தேவை இருக்குதுன்னு சொன்னா, அங்கே தீனுடைய பலகீனம் இருக்குதுண்டா கையேந்துட்டு வெறுமனே துவா செய்கிறது மட்டுமல்ல, இது குறிப்பாக பழையவங்க விளங்கணும், வரக்கூடிய புதியவங்களுக்கு கை கொடுத்து உதவுறது எப்படின்னு சொல்லி. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எலும்பி போகிறாங்க, பெய்து கோடாலி எடுத்து ஒரு அடி அடிக்கிறாங்க, அது துண்டு தூடாக போகுது, அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வெளியாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு காட்டப்பட்டுச்சு இந்த வெளிச்சத்தில் ஒரு காலம் வரும், கிஸ்ராவுடைய அந்த அந்த கிரீடம் உங்களோட காலுக்கு கீழால் வந்து விழும். அந்த சஹாபாக்கள் தின்றதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியான நிலைமையில் இருக்கிறவங்க கூட என்ன அவங்களோட ஈமானுடைய நிலைமை எப்படி இருந்துச்சானா, அல்லாஹ்வோட பேச்சு உண்மை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சு உண்மை. எப்படியாவது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஈமான் என்ன இருந்துச்சு, யாரோடு பத்தினாலும் வேண்டோடு பத்தாது. இதே மாதிரி சஹாபாக்கள் நபியுடைய இந்த பேச்சை நம்பினாங்க. ஒரு காலம் வந்துச்சு, அந்த காலத்தில் கனிமத்துடைய பொருள்கள் வந்து நிறந்துச்சு. ஒரு சஹாபி நடந்து கொண்டு போகிறாங்க, கால் அப்படியே ஒரு கிரீடம் உதப்படுவது. உதப்பட்டோன்னே இன்னொரு சஹாபியை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா இது என்னான்னு சொல்லி, இது என்னான்னு சொல்லி உங்களுக்கு நினைவு இருக்குதா? அப்போ அந்த அடுத்த சஹாபி சொன்னாங்க, நல்ல நினைவு இருக்குது, இது அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு இல்லாமல் பசியில் பட்டணியில் நாங்கள் பௌத்தில் கல்லை கெட்டு கொண்டு இருக்கிற நேரம் நபி அவங்க வாதா செஞ்சாங்களே, கிஸ்ராவுடைய கிரீடம் உங்களோட காலில் உதப்படும் என்று சொல்லி, அந்த 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 வாதா, அந்த நபியுடைய பேச்சு தான் இது உண்மைப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. சொல்லாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபியா அல்லாஹ் எங்களுக்கு தந்தது, எங்களுக்கு கிடைச்ச எல்லா நிஅமத்துகளையும் மிகப்பெரிய நிஅமத். சொல்றாங்க, அதுதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நாங்கள் முமீன்களின் மீது மிகப்பெரிய உபகாரம் செஞ்சிருக்கிறோம். என்னது? நாங்கள் அவங்களுக்கு மத்தியில் ஒரு நபி அனுப்பி அந்த நபிக்கு என்ன நாங்கள் செய்ய வச்சோம், அவருக்கு தாவத்தில் தஸ்கியால
இது நாங்கள் எங்களோட காலத்தில் தாவத்துன்னு சொல்கிறது, தாவத்துடைய உழைப்பு, தப்லீகுடைய உழைப்பு, மர்கஸ்களோட சம்பந்தப்படுறது, ஹான்காவோட தஸ்கியாவோட சம்பந்தப்படுறது, மதரசாவோட இல்மோட சம்பந்தப்படுறது, இந்த 3 அடிப்படை உழைப்புகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினார். মদিনার গরম শুষ্ক ছিল, গায়ে জ্বর চলে আসতো। সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম মদিনায় গেছেন, আল্লাহ তাআলা মদিনার ভিতরে বরকত দিয়ে দিয়েছেন। মদিনার এই জ্বর এরাই মানুষ মানুষের গায়ে জ্বর চলে আসতো, এই মদিনার জ্বরকে আল্লাহ তাআলা মদিনা থেকে বাইরে করেছেন। சொல்கிறாங்க, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த தீன ஈமான ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பெரிய உபகாரம் செஞ்சான். மதீனா முனவ்வரா எப்படியாக்கப்பட்ட ஊராக இருந்துச்சுன்ற அது ஆரம்ப பேர் யஸ்ரிப். அதாவது யார் யாரெல்லாம் அங்கே வராங்களோ அவங்களுக்கு காய்ச்சல் பிடிக்கும், அப்படியாக்கப்பட்ட ஒரு ஊராக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் அந்த நோய் நொம்பலங்களை மதீனாவிலிருந்து நீக்கி அந்த மதீனாவை பரக்கத்துள்ள ஆரோக்கியமுள்ள ஒரு ஊராக ஆக்கினான். ஆரம்பத்தில் தின்ற குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உடுக்க ஒன்றும் இல்லை, வறுமை, வாழ்க்கையில் நிறைய நெருக்கடி. ஆனால் இந்த தீனை எடுத்து நடந்ததின் மூலமாக ரிஸ்கில் அல்லாஹ் அபிவிருத்தியை உருவாக்கி கொடுத்தான். ஆரம்பத்தில் சண்டை சச்சரவு, பிரச்சனை, குரோதம், விரோதம், ஒத்தருக்கொத்தர் கெட்டெண்ணம், சண்டை சச்சரவு. ஆனால் இந்த தீன் எடுத்ததின் மூலமாக ஒத்தருக்கொத்தர் முஹப்பத் அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தார். அப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்களையும் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு நபியுடைய வருகையின் மூலமாக, நபியுடைய தீனை எடுத்து நடக்கிறதின் மூலமாக, அந்த தீனை நம்பி அந்த தீன பிரகாரம் வாழ்றதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்கினான். அல்லாஹ் இடத்துல சிறந்த மக்கள் யாரு ஈமான் உள்ள நல்ல அமல் உள்ளவங்களாக இருப்பாங்களோ அவங்கள பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். மக்கள் சிறந்தவங்க, அவங்கள கொண்டு அல்லாஹும் பொருந்தி கொண்டுட்டான், அல்லாஹ்வை கொண்டு அவங்களும் பொருந்தி கொண்டுட்டாங்க. சொல்றாங்க, அதனால தான் எப்படி தீனுடைய உழைப்புல தீன்ல முதலாவது விஷயம் ஈமானோ யகீனோ, இதே மாதிரி தான் எங்களோட உழைப்புடைய அடிப்படை, எங்களோட உழைப்புடைய முதலாவது நம்பரும் ஈமானும் யகீனும். சொல்றாங்க, இதே 3 விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையிலையும் எல்லா விதமான ஹைரும் அவருக்கு அந்த ஈமானை கொண்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மௌத்துடைய நேரத்தில் கலிமா கிடைக்கும், மௌத்துடைய நேரத்தில் நன்மாராயங்கள் கிடைக்கும், கபர் சொர்க்கத்தை பூஞ்சோலியாக மாறும், ஆகிரத்தில் சொர்க்கம் கிடைக்கும் அவருக்கு. அப்போ இந்த 4 மஸ்அலாக்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தீர்த்து கொடுக்கிறது இந்த ஈமானுடைய மூலமாகத்தான்.
அந்த பாதையை தான் எங்களுக்கு கேட்குமாறு ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லப்பட்டிருக்குது. யா அல்லாஹ், நீ அந்த பாதை எங்களுக்கு காட்டித்தா. எந்த பாதையில் நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் போனாங்களோ அந்த பாதையிலிருந்து எங்களை பாதுகாத்துடு. எந்த பாதையில் வழிகேட்டில் போன மக்களும் நீ சபிச்ச மக்களும் போனாங்களோ அந்த பாதையிலிருந்து எங்களை பாதுகாத்துடு. அதனால் தான் சகோதரர்களே, பெரியவர்களே, நான் ஆரம்பத்திலேயும் சொன்னேன் என்னது, இந்த 4 மஸ்அலாக்களும் இந்த 4 பிரச்சனைகளும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இன்றைக்கு இருக்குது. முதலாவது அமன், அதாவது பாதுகாப்பும் நிம்மதியும். 2வது ரிஸ்குடைய பிரச்சனை. 3வது மக்களுக்கு மத்தியில் அன்புடைய பிரச்சனை. 4வது மௌத்துக்கு பின்னால் உள்ள ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இந்த 4 மஸ்அலாவுக்கும் உரிய தீர்வு ஈமான்ல சாலிஹான அமல்கள்ல இருக்குது. சொல்றாங்க ஈமான்ன்றது இருக்குது. இந்த ஈமானுக்கு ஒரு எல்லை இல்லை. இதனுடைய 100 ஒரு மனிதனுக்கு அதிகரித்து கொண்டே போகலும். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அனைத்து சக்தியும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு அந்த மனிதர் அந்த முழு சக்திகளையும் பயன்படுத்தி தன்னுடைய ஈமானை உறுதிப்படுத்தி கொண்டே போவார் என்று சொன்னாலும் அந்த அவருடைய ஈமானுக்கு ஒரு எல்லை இல்லை. அது கூடிக்கொண்டே போயிட்டு கொண்டிருக்கும். அதனுடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே போயிட்டு கொண்டிருக்கும். அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட ஈமானை அதிகப்படுத்துறதுல, எங்களோட ஈமானை முன்னேற்றத்துக்குரிய முயற்சியில் கவனம் செலுத்தி நாங்கள் ஒவ்வொருத்தரும் முழு கவனத்தோடு இஹ்லாஸோடு இதில் ஈடுபட்டு வரணும். இது எங்களோட உழைப்புடைய இதே மாதிரி இஸ்லாத்துடைய ஆரம்பம். ஈமான்ல இருந்து ஆரம்பிச்சு வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன், ஆஹிரா வரும் வரைக்கும் போயிட்டு சேர்றதுக்குரியது ஒரு பூர்த்தியான வாழ்க்கை எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அதில் தொழுகை இருக்குது, ஜகாத் இருக்குது, நல்ல சாலிஹான அமல்கள் செய்கிறது இருக்குது, எங்களோட குணங்களை சீர்திருத்தது இருக்குது, எங்களோட கொடுக்கல் வாங்கல் சீர்திருத்துறது இருக்குது, எங்களோட குடும்ப வாழ்க்கை சீர்திருத்துறது இருக்குது. இதெல்லாம் சகோதரர்களே, பெரியவர்களே, படிக்கிறதின் மூலமாகத்தான் வரும். இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறோம். இல்மையும் திக்ரையும் கொண்டு வாங்க வாழ்க்கையில். இதில் பெரிய பலகீனம் எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு நாங்கள் படிக்கிறதையே விட்டு போட்டு இருக்கிறோம். உழைப்பு செஞ்சு 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 போகிறோம், ஆனால் யாரும் எதையும் படிக்கிறதில்லை. எப்படி ஈமான படிக்கணுமோ ஏன எல்லா விஷயங்களையும் நாங்கள் படிக்கணும். எங்களோட எல்லா விஷயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல அமையணும். நபியுடைய ஃபிக்ர் எப்படி இருந்துச்சு அதை மாதிரி எங்களோட ஃபிக்ர், நபி அவங்களோட சிந்தனை எப்படி அதை மாதிரி எங்களோட சிந்தனை, நபி அவங்க எப்படி சல்லி செலவழிச்சாங்க அப்படி நாங்கள் சல்லி செலவழிக்கணும். நபியுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அப்படி எங்களோட குடும்ப வாழ்க்கை. இப்படி எல்லா விஷயங்கள்லையும் நபியை போல நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ளணும்.
சொல்றாங்க. தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நான் உங்களை கண்டேன், நீங்கள் எல்லாரும் நரகத்தின் பக்கம் அப்படியே ஓடிக்கொண்டு போறீங்க, நான் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி இழுக்கிறேன். உங்களோட சிந்தனை, உங்களோட பேச்சு, உங்களோட செயல், உங்களோட கொடுக்கல் வாங்கல், உங்களோட குடும்ப வாழ்க்கை எல்லாமே நரகத்தின் பக்கம் பெய்து கொண்டு இருக்குது. அது எல்லாத்தையும் பிடிச்சி நான் இழுத்து உங்களை சரியான பாதையில் போடுறேன். உங்களை அந்த வலிக்கேட்டில் இருந்து, அந்த நரக நெருப்பில் இருந்து, அந்த முடிவுல இருந்து நான் உங்களை பாதுகாக்கிறேன். அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, முதலாவது நாங்கள் செய்யணும், உண்மையான தூய்மையான உள்ளத்தால் நாங்கள் தௌபா செய்யணும். இவ்வளவு காலம் நாங்கள் எங்களோட இஷ்ட பிரகாரம் எங்களுக்கு நினச்ச போங்கில் நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாறாக நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கழித்து வந்தோமோ, அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நிஅமத்தான் தௌபா என்று சொல்கிறது. தௌபா செஞ்சு தந்த பழைய வாழ்க்கையிலிருந்து மீளக்கூடிய பாக்கியம். இப்படி ஒரு தௌபா இஸ்திக்ஃபாருடைய சந்தர்ப்பத்தை, ஒரு அவகாசத்தை, ஒரு நிஅமத் அல்லாஹ் தந்ததிருக்குது. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத் எங்களுக்கு. அதனால கடந்த வாழ்க்கையிலிருந்து முழுமையாக தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் தௌபா செய்கிறது செஞ்சுட்டு, இதுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நாங்கள் அல்லாஹுவோட ஒப்பந்தம் செய்கிறது. யால இதுக்கு பின்னால் எவ்வளவு வாழ்க்கை மிஞ்சிருக்குதோ, எத்தனை மூச்சு மிஞ்சிருக்குதோ, எத்தனை நாள் மிஞ்சிருக்குதோ, எவ்வளவு வயசு மிஞ்சிருக்குதோ, அந்த அனைத்தையும் யா அல்லாஹ் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும், உடல், பொருள், நேரம், காலம், சிந்தனை, அவங்களோட எங்கெங்கே செலவழிஞ்சிச்சோ அங்கங்கே நாங்கள் எங்கடையும் உடல், பொருள், சிந்தனை, எங்களுக்கு தரப்பட்ட தகமைகள் அனைத்தையும் நாங்கள் அங்கே செலவழிப்போம். இது வெறும் 3 நாள் 40 நாள் 4 மாதத்துக்குரிய விஷயம் அல்ல, இது முழு வாழ்க்கைக்குரிய விஷயம். இங்கே உங்கள்கிட்ட தக்காசா கேட்பாங்க, உடனே நக்கத் 4 மாதம் சொல்லுங்க, 40 நாள் சொல்லுங்க, வருஷம் சொல்லுவாங்க. இது இஜ்திமாவுடைய நேரத்தில். ஆனால் எங்களோட நீயத் இருக்கணும், எங்களோட ஹிம்மத் எப்படி இருக்கணும்னு சொன்னால், இன்றையோட மட்டும் முடிஞ்சு ஒரு இந்த 4 மாதம் 40 நாள் 3 நாளோட மட்டும் முடிகிறதில்லை. இது முழு வாழ்க்கையிலையும் நாங்கள் இந்த விஷயத்தை முன் வச்சு கொண்டே வாழுவோம். ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சொல்கிற மாதிரி, நான் அல்லாஹுடைய அம்புகளில் நின்றும் ஒரு அம்பு, அது எங்கே அல்லாஹ் வீசுறானோ நான் அங்கே பெய்த்திடுவேன்னு சொல்லி, அதை மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லணும், நாங்கள் அல்லாஹுடைய அம்புகளில் நின்று ஒரு அம்பு, அல்லாஹ் எங்கே என்னைய சொல்கிறானோ நான் அங்கே போவேன். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், யார் அல்லாஹுக்கு உதவி செய்வாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்வான். அதனால் சகோதரர்களே, பெரியவங்களே, நீயத்து வைங்க, இராதா வைங்க, எலும்பி நீங்கள் உங்களோட பேர்களை கொடுங்க நக்கத் போகிறதுக்கு. ஆனால் வாழ்க்கை முழுக்க இந்த திசையில் கொண்டு போகணும். அதாவது அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அல்லாஹுடைய எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி செஞ்சு காட்டினாங்க, இது முழு வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகள்லையும் எல்லா காலகட்டங்கள்லையும் நாங்கள் இதை முன் வச்சு இதையே மையமாக வச்சு நாங்கள் வாழக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இப்போக்கி நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, உங்களோட நக்கத் வக்துகளுக்கு எலும்பி பேர்களை சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களோட சாத்திகளும் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் சிலவங்க சில்லாவுக்கு வந்திருக்கிறீங்க, சிலவங்க குறைய வக்துக்கு வந்திருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களோட 4 மாதம் வக்து எப்போ, எங்களோட சில்லா வக்து எப்போன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எலும்பி சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்லாங்க. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தண்ட புலைகளுக்கு வசியத் செஞ்சாங்களோ, என்னுடைய அருமையான மக்களே, எந்த தீனை நான் தந்துட்டு போனேனோ இந்த தீன்லே நீங்கள் மௌத்தாவீங்கன்னு வாதா செய்யுங்க, ஒப்பந்தம் செய்யுங்கண்டு ஹதரத் சொல்கிறாங்க. மௌத்தாவேலும் எப்பண்டு அதில் வாழ்ந்தாத்தான். அதனால் முதலாவது இதில் வாழுவோம்னு சொல்லி நீங்கள் உறுதி கொள்ளுங்க. ஏண்ட தின்றது, குடிக்கிறது, இரவு பகல், ஏண்ட தூங்குறது, நடக்கிறது, எலும்புறது, உட்கார்றது எல்லாமே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவனுடைய தீனின் பிரகாரம் நான் அமைச்சு கொள்வேன் சொல்லி முதலாவது வாழ்க்கை அதன் பிரகாரம் வாழ்றதுக்கு உறுதி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அதே முறையில் மௌத்து வரும். இன்ஷா அல்லாஹ்
இன்ஷா அல்லாஹ் வக்துகளுக்கு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் பேர் எழுதி கொள்கிறான். அவங்களோட மஜ்மால் அவங்க தஷ்கீல் செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட நியத்துகளை வெளிப்படுத்துங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷத்துடைய வக்து முடிக்காதவங்க எங்களோட தர்த்தீபில் இருக்கிறதான் என்னது 4 மாதம் வாழ்க்கையில் ஒரு முறை, அதுக்கு பின்னால் வருஷம் சில்லா. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யார்